பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் எனக்கு அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. நாள்தோறும் நம்முடைய செய்திகளை தவறாமல் நீங்கள் கேட்க வேண்டும். அதிக ஜெபத்தின் மத்தியிலே ஆண்டோட கிருபையினாலே கொடுக்கப்படுகின்றன. ஜனங்கள் தொடப்பட வேண்டும், அவர்கள் பலப்பட வேண்டும், அவர்கள் ஆறுதல் அடைய வேண்டும், உற்சாகமாய் அவர்கள் ஓட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட கர்த்தராலே கொடுக்கப்படுகிற செய்திகள். எனவே நீங்கள் இது நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்றால் அநேகருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும், அறிமுகப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ. ஆண்டவரை கிதியோன்னு சொல்கிறாரு, நீ இன்னும் 5 வருஷம் மிலிட்ரி ட்ரைனிங் எடுக்கணும்ப்பா, இன்னும் 10 வருஷம் நீ ஒரு பெரிய ஒரு மிலிட்ரியை மொபிலைஸ் பண்ணணும், அதுக்கு பிறகு நீ யுத்தத்துக்கு போறியாப்பா அப்படிலாம் ஆண்டவன் சொல்லலை. எப்பா
நீ இப்போ உனக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதிலே நீ போப்பா, நான் உனக்கு பெரிய வெற்றியை தரேன், எதை பற்றி நீ யோசிக்காத, நாளைக்கு இல்லை இன்றைக்கே போ, உனக்கு இருக்கிற இந்த பலம் போதும், ஏன்னா உனக்காக நான் தான் யுத்தம் பண்ண போகிறேன், நீ ஒன்றும் யுத்தம் பண்ண போகிறதில்ல, அதனால் இப்போ இந்த பலத்தோடய போ, மாபெரும் வெற்றி கிடைக்கும் என்று சொன்னாரா. நிறைய பேர் இன்னும் 5 வருஷம் ஆகட்டும், இன்னும் 3 வருஷம் ஆகட்டும், நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும், அதுக்கு பிறகு தான் ஏதாவது என் வாழ்க்கையில் சாதிக்க முடியும், ஐயோ எனக்கு இன்றைக்கி பலமே இல்லையே, எனக்கு அறிவே இல்லையே, எனக்கு அனுபவமே இல்லையே, ஐயா எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்த கிதியோன் மாதிரி பின்வாங்கிட்டே இருக்கிறாங்க. நத்த ஓட்டுக்குள்ளே போகிற மாதிரி எல்லோரும் தலையை ஓட்டைக்குள்ளே போய் ஒழிச்சு வச்சுக்கிறாங்க, ஓட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. பிரியத்துக்குரிய இல்லை, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலன் போதும், இது கொஞ்சம் வருமானம் போதும், இது கொஞ்சம் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் போதும், இதன் மூலமாக உன் வாழ்க்கையை நான் அதிகமாய் ஆசீர்வதிப்பேன், 1000-10,000ங்களுக்கு உன்னை அதிபதியாய் மாற்றுவேன், உன் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், புறப்பட்டு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 10வது அதிகாரம் 38 வசனம் முதல், லூக்கா 10வது அதிகாரம் 38வது வசனம் முதல். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்திற்கு உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதிலே மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். அங்கே ஆண்டவர் ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை வீட்டிற்கு கடந்து போனார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்பா அம்மா கிடையாது, 2 பிரதாபமான சகோதரிகள், ஒரு தம்பி. அந்த வீட்டை ஆண்டவர் நேசித்து அங்கே போய் உட்கார்ந்து அங்கே அவர் மணிக்கணக்காக பேசி கொண்டிருக்கிறார் என்று நாம் இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது, எந்த அளவிற்கு ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளை, இது மாதிரி ஒன்றும் இல்லாதவர்களை எவ்வளவு நேசிக்கிறார், தகப்பன் இல்லாதவர்களை, தாய் இல்லாதவர்களை கர்த்தர் எவ்வளவு கணக்கில் கொள்கிறார், அக்கறை கொள்கிறார், அவர்களுக்காக எவ்வளவு அவர் பிரயாசப்படுறாருங்கிறதெல்லாம் இந்த வசனங்கள் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்கின்றன. ஆண்டவரை போல நாம் இருக்கிறோமா? யாருடைய வீட்டிலே போய் ரொம்ப நேரம் பேசி கொண்டிருக்கிறோம்? யாரை நாம் தேடி தேடி போகிறோம்? பணக்காரர்களையா, இல்லை எல்லா வசதியில் இருப்பவர்களையா, இல்லை நண்பர்களையா? நம்ம போன தப்பு இல்லை, நண்பர்கள் வீட்டுக்கு போகிறது தப்பு இல்லை, நண்பர்கள் நம்ம வீட்டுக்கு வர்றது தப்பு இல்லை. நம்ம பலர்கிட்ட போய் பேசுகிறது நம்முடைய வாழ்க்கையில் வழக்கமாக வைத்திருக்கிறோம். இப்பொழுதும் கூட நிறைய பேர்களை நம்ம பார்க்கும் பொழுது அவங்க வீட்டு வாசலில் பெண்கள்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க, வாக்கிங் போகும்போது பேசிகிட்டே போவாங்க. ஆஸ்திரியத்தில் நடைபெறும் நண்பர்கள் என்று சொல்லி நான் வாக்கிங் போகும்போது ஒரு 7-8 பேர் சேர்ந்து அவங்க பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. இன்னுமாக நான் படிக்கிற காலத்தில் சாயந்தரம் ஆனோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் நின்று பேசிகிட்டு இருப்பேன். அதெல்லாம் திரும்பி பார்க்குறேன். இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டில் டீ குடிக்கிற இடங்கள் நிறைய பேர் ஒன்று சேர்ந்து பேசிகிட்டு இருக்கு. இது தவறில்லை, இது உலக தோற்று முதல் இருக்கிற ஒரு பழக்கம். நம்முடைய மனதில் உள்ளவைகளை யாரிடத்துல அது பேச வேண்டும், ஷேர் பண்ண வேண்டும். நமக்கு இந்த உணர்வுகள் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய தகப்பனும் கூட இங்கே தன் மனதில் உள்ளவைகளை எல்லாம் மறைய இடத்துல பேசுகிறார், சீசரில் சில நேரங்களில் பேசுகிறார். நாம் தெய்வ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நாம் நம்முடைய மனதில் உள்ளவைகள்லாம் ஷேர் பண்ணுவதற்கு யாராவது ஒருவரை நான் தேடுகிறோம். முக்கியமாக நண்பர்களை நான் தேடுகிறோம், அவரிடத்தில் மணிக்கணக்காக நாம் பேசுகிறோம். சிலர் அப்படி இல்லாமல் வீட்டில் உள்ளவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருப்பாங்க, பிள்ளைகள்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க, தாயிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க, சகோதர சகோதரிகள் மணிக்கணக்காக பேசுவாங்க. எப்படியோ ஒன்று ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா ஃபேமிலியோ இல்லைன்னா யார்கிட்டையோ நம்ம மணிக்கணக்காக நம்முடைய இதயத்தை திறந்து பேசுகிறோம். இந்த பழக்கம் ஆண்டவர்கிட்டையும் இருந்திருக்கு. அவரும் கூட அங்கே சென்று மரியாதத்தில் ரொம்ப நேரம் தன் மனதில் உள்ளவைகளெல்லாம் பேசி கொண்டிருந்தார் என்று நாம் காண்கிறோம். நம்மெல்லாம் ஜெபிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணுங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். மனுஷர்கள்ட்ட மட்டும் தான் நம்ம மணிக்கணக்காக பேசுகிறோம். ஆண்டவர்கிட்ட பேசுகிறது குறைஞ்சிருச்சு அப்படின்னா அது நிச்சயமாக அதை சரி செய்து கொள்ள வேண்டும். மனுஷன்கிட்ட பேசுகிறது தான் நமக்கு இன்பமாயிட்டே இருக்குது, மணிக்கணக்காக நம்மளால் பேச முடியுது. ஆண்டவர்கிட்ட வந்தோன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும்னா அது ஆபத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அப்படி இருந்தால் நம்முடைய ஐக்கியங்களை இவங்கள்ட்ட பேசுகிறதெல்லாம் குறைச்சிக்கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட அதிகமாக பேசுகிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். ஆண்டவர்கிட்ட நான் நல்லதாக இருக்கிறேன், எனக்கு நல்லதாக தனிப்பட்ட முறையில் ஒரு
ரிலேஷன் இருக்குது. நான் டெய்லி தனிஜபம் ஒழுங்காக தான் பண்ணுறேன், நான் பைபிள் ஒழுங்காக தான் வாசிக்கிறேன், நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போதும் நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன்னா தப்பு இல்லை. கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தை இந்த உறவுகள் கெடுத்து விடும் என்றால், இந்த நண்பர்கள் கெடுத்து விடுவார்கள் என்றால், மனசு விட்டு பேசுகிறதுனால ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்மளால் நம்ம தனிப்பட்ட முறையில் உணர முடியாமல் போகணுன்னா அது தவறு என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை அப்பொழுது நான் குறைக்க வேண்டும். இதுதான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவர் யாரிடத்தில் தன் உள்ளத்தை திறக்கும்படியாக அவர் தெரிந்து கொண்டார் என்றால், திக்கற்ற பிள்ளைகள், யாராலும் விரும்பப்படாத பிள்ளைகள், யாரும் அவங்க வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க, யாரும் அவங்ககிட்ட இத்தனை மணி நேரம் பேசியிருக்க மாட்டாங்க, அற்பமாக நினச்சிருப்பாங்க, அவங்கள ஏசப்பா தேடி போகிறாங்க, அவங்க வீட்டில் உட்காடுறாங்க, சரியான சேர் கூட கொடுத்துருப்பாங்களான்னு சொல்லி தெரியல, தரையில் தான் உட்காந்துருப்பார் நான் நினைக்கிறேன். அநேக வீடுகளில் சேரே கிடையாது. அநேக வீடுகளில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா யாரும் வந்தாங்கன்னா உட்கார்றதுக்கு வைக்கிறதுக்கு இடமே கிடையாது. அந்தளவுக்கு ஏழ்மை நிலைமையில் தான் இருக்காங்க. அப்படி தான் ஒரு வீட்டில் தான் இருக்கார். ஆனால் அவர் சந்தோஷமாக அங்கே நின்று பேசி தன் மனதெல்லாம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறாரு, அவங்களை உற்சாகப்படுத்துகிறாரு, அவங்கள பலப்படுத்துகிறாரு, தன்னுடைய அன்பை அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறாரு, சோர்ந்து போகாதீங்கன்னு சொல்கிறாரா. நாமும் கூட பிரியத்துக்குரியவர்களே, உண்மையான அன்பை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இதே போல ஒன்றுமில்லாதவர்களை, எளியவர்களை, வறியவர்களை, சிறுமையானவர்களை தேடி சென்று அவர்கிட்ட ரொம்ப நேரம் நம்ம பேசுவோம்னா, அவர்கிட்ட ஷேர் பண்ணுவோன்னா அது மூலமாக அவங்க பலன் அடைவாங்க, அவங்க உற்சாகப்படுத்தப்படுவாங்க. பரவாயில்ல, நம்மளே நேசிக்கிறதுக்கு இந்த பூமியில் ஆள் இருக்குதே, நம்மையும் தேடி வர்றதுக்கு ஆள் இருக்குது, நமக்கும் உதவி செய்கிறதுக்கு ஆள் இருக்குது என்று சொல்லி அவர்கள் சந்தோஷப்படுவாங்க. அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும். பல தரப்பட்ட நண்பர்கள் நமக்கு இருப்பார்கள். காலேஜில் படித்தவங்க, ஸ்கூலில் படித்தவங்க, பணக்காரங்க, மிடில் கிளாஸு, இதே மாதிரி ஏழைகளையும் நாம் மறக்கக்கூடாது. ஏழைகளை தேடி செல்வதை நாம் மறக்கக்கூடாது. பைபிளில் நாம் வாசிக்கிறோம், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கி நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். இதுபோல் சிறுமையானவர்கள் மேலே சிந்தையாயிருங்க. அவரை தேடி போங்க, அவங்களுக்கு ஆப்பிள் வாங்கிட்டு போங்க, அவங்களுக்கு பக்கடா வாங்கிட்டு போங்க, அவங்களுக்கு பரோட்டா வாங்கிட்டு போங்க, அவங்களுக்கு சிப்ஸ் வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு மளிகை ஜாமான் வீட்டில் நான் மளிகை ஜாமான் வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு காய்கறி இல்லையா காய்கறி வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து, அவங்க பரிதாபமான நிலைமையை பார்த்து, ஒன்று நேரத்தை செலவழிக்க வேண்டும், இன்னொன்று அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு செலவுக்கு காசு கொடுக்க வேண்டும், அவர்களை நாம் பலப்படுத்த வேண்டும். அதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதிரியான ஒரு மனநிலைமைக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும். இயேசுவின் பாதச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அவர் அப்படி போய் ஷேர் பண்ணும்போது மரியாள் கால் பாதத்தில் உட்காந்துக்கிறாங்க, உட்காந்து அவர் பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்காங்க. நாள் முழுவதும் மரியாதை போல் அவருடைய பாதத்திலேயே அமர்ந்திருந்து ஆண்டவரை பார்த்து பார்த்து அவர் சொல்லுவதை கேட்டு கேட்டு அவங்க ரொம்ப பரவசப்பட்டாங்களாம். இதை நான் வாசிக்கிற பொழுதெல்லாம் நானும் ஜெபம், ஆண்டவரை எனக்கும் மரியாதை போல் அவருடைய பாதத்திலேயே அமர்ந்திருக்கேன், இப்படி சத்தத்தையே கேட்க எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி அடிக்கடி நான் ஜெபிப்பது உண்டு. பிரியத்துக்குரியவர்களே, இதுதான் ஒரு உண்மையான ஒரு அன்பு. இயேசுவின் மீது உண்மையான அன்பு இருக்கும் பொழுது, அவரை நாம் நேசிக்கும் பொழுது ஒரு சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். அவருடைய பாதத்தில் எவ்வளவு நேரம் வேண்டும் என்றாலும் அமர்ந்திருப்போம். 1/2 மணி நேரம் ஜெபித்தாலும், 1 மணி நேரம் ஜெபித்தாலும், இரவெல்லாம் நாம் ஜெபித்தாலும், லீவ் விட்டுருக்குதா வீட்டை பூட்டி விட்டு ஒரு நாள் முழுவதும் நாம் ஜெபித்தாலும் அவருடைய பாதத்திலே நம்ம அமர்ந்திருப்போம். நமக்கு போர் அடிக்காது, நமக்கு வெறுப்பு இருக்காது, நம்ம வாட்சை பார்க்க மாட்டோம், நேராயிட்டோம் அங்கே போகணும் இங்கே போகணும்னு நினைக்க மாட்டோம், மொபைல் ஃபோன் எடுத்து பார்க்க மாட்டோம். நமக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் ஒன்றுமே தெரியல. அவர் சமூகம் ரொம்ப இன்பமாக இருக்குது, பைபிளை வாசிப்பது இன்பமாக இருக்குதுன்னா அது உன்னதமான ஒரு ஆவிக்குரிய நிலைமையை காண்பிக்கிறது. இரண்டாவதாக, ஆண்டவர் மீது உன்னதமான ஒரு அன்பு இருக்கிறது என்பதை இந்த சம்பவம் காண்பிக்கிறது. அன்பு எல்லாவற்றையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் நம்பும் என்னெல்லாம் அன்பை குறித்து ஒரு பெரிய சாப்டரை எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் அன்பு அதிகமாக இருக்கிற பொழுது எவ்வளவு நேரம் வேண்டும் என்றாலும் அதை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம். ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிற பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருப்போம். ஊழியக்காரர்கள் பேசுகிற பொழுது கேட்டுக்கொண்டே நாம் இருப்போம். டிவி ஆன் பண்ணி வைத்து விட்டு ஊழியக்காரர்கள் பேசுகிறத கேட்டுகிட்டே இருப்போம். நமக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தோணாது, கோபம் வராது, நம்ம பொறுமையாக இருப்போம். மாலயத்துக்கு செல்கிற பொழுது நாம் பொறுமையாக இருப்போம். தனிஜபம் செய்கிற பொழுது, ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கிற பொழுது நாம் பொறுமையாக இருப்போம். உண்மையான அன்பு பல மணி நேரங்கள் அவருடைய பாதத்தில் உட்கார வைக்கிறது. எங்கெல்லாமோ போகிறவங்களுக்கு சர்ச்சுக்கு வர முடியல, காரணம் கிறிஸ்துவின் மீது இந்த அன்பு இன்னும் அதிகமாக உண்டாகவில்லை. அன்று எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு அன்பை தாரும்.
உடைய பாதத்தில் பல மணி நேரம் அமர்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட அன்பை தருவார். உங்கள் பிள்ளைகளுக்கும் பல மணி நேரங்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறதுக்கு அவர் உதவி செய்வார். இங்கே இவள் மரியாள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவர் பேசுவதை ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க. அங்கே அந்த அக்கா மார்த்தாள் அவங்க பற்பல வேலைகளை செய்கிறாங்க. ஒரு வேளை சாப்பாடு பங்கிருப்பாங்க, கூட்டு வச்சுருப்பாங்க, குழம்பு வச்சுருப்பாங்க, வீட்டை பெருக்கி போட்டிருப்பாங்க. ஆண்டவர் வந்திருக்காரு, ஏசப்பா வந்திருக்காங்க, எங்கேயும் போகாத ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதை ரெடி பண்ணும் இதை ரெடி பண்ணும் ஓடி இருப்பாங்க. ஒருத்தர் பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டோட பேசிகிட்டு இருக்காங்க, இன்னொருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த மார்த்தாள் தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. மரியாள் ஏசப்பா வந்த பிறகு தான் உள்ளே வராங்க. அது வரைக்கும் முதல்ல அழைச்சிட்டு வந்தது மார்த்தாள் தான். ஆனால் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தது மரியாள். அழைத்து கொண்டு வந்தது மார்த்தாள், அவருடைய பாதத்திலே அமர்ந்தது மரியாள். வேலைகளை செஞ்சது மார்த்தாள். அவங்க நிறைய வேலைகளை செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு களைப்படைஞ்சிட்டாங்க. அவங்க நிறைய வேலை செஞ்சு ஐயோன்னு சொல்லி சோர்ந்து போயிட்டாங்க. அது ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இருவரும் பாதத்திலே அமர்ந்திருந்து கேட்டால் ஒருவேளை அது நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, பல காரியங்களை செய்யணுமே. ஒருத்தர் வேலை செஞ்சு தான் ஆகணும். அதை அன்றைக்கி அவங்க செய்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு பெருந்தன்மையான ஒரு உள்ளம் இருந்திருக்கும் என்றால், அவள் தங்கச்சி பேசிகிட்டு இருக்கிறா, நான் வேலை செய்யணும், அதுக்கு ஒரு ஆள் தானே வேணும், நான் மூத்தவ தானே, நான் செய்கிறேங்கிற ஒரு பெருந்தன்மை அவளுக்குள்ளே இருந்திருக்கும் என்றால், ஈகோ அதிகமாக இல்லாமல் இருந்திருக்கும் என்றால், அதை நிச்சயமாக நாம் பாராட்ட வேண்டும். இந்த மாதிரியாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய சொந்த சகோதரியே கேவலமாக கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு வார்த்தைகள் வந்திருக்காது. அது நல்லா இல்லை. காரணம் என்னென்னா, அந்த மாதிரியான ஒரு பெருந்தன்மை, ஒரு புரிதலும் அவருடைய சகோதரிகிட்ட இல்லாமல் போச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆவிக்குரிய ஓட்டத்தில் நமக்கும் பெருந்தன்மையும் ஒரு புரிந்து கொள்ளுதலும் தேவைப்படுகிறது. இதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். எப்பொழுது பார்த்தாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெருந்தன்மையோடு நடந்து கொள்வோம். வேலைகளை செய்யும் பொழுது நம்ம சோர்ந்து போக மாட்டோம். நம்மளை சில கஷ்டமான பணிகளை செய்ய சொல்லும் பொழுது நம்ம சோர்ந்து போக மாட்டோம். ஒரு சில நேரங்களில் நம்மளை புரியாமல் யாரும் எதுவும் செஞ்சால் கூட, நமக்கு கஷ்டமான காரியங்களை கொடுத்துட்டு அவங்க ஈஸியாக எடுத்துட்டா கூட நம்ம அதனால் நம்ம ஒன்றும் கலங்க மாட்டோம். அதை பெருந்தன்மையாக எடுத்துக்கொள்ளும். இன்றைக்கி எனக்கு இந்த வேலை தான், இன்றைக்கி எனக்கு இந்த ஊழியம் தான், இன்றைக்கி எனக்கு இப்படி தான் நியமிக்கப்பட்டிருக்கிறது, நான் இதை சந்தோஷமாக எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி சொல்ல வேண்டும். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தின் பாதையில் மெட்ராஸில் இருக்கும் பொழுது, வறுமையின் உச்சக்கட்டத்தில் நடந்த பொழுது, சூளைமேட்டில் லைலா காலேஜ் ஹாஸ்டலில் இருந்து அமஞ்சி கரையில் 7 கிலோமீட்டருக்கு நான் நடந்தே போய் ஒரு ஆவிக்குரிய ஆராதனையில் நான் பங்கு பெற்று, அந்த கூட்டத்தின் மடியில் சாப்பாடு இலவசமாக கொடுப்பாங்கன்னு தெரியும், அதனால தான் போனேன். அந்த சாப்பாடை சாப்பிட்டு மறுபடியும் 7 கிலோமீட்டர் நான் சந்தோஷமாக நடந்து வந்தேன். அது என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. பிரித்துக்குரியவர்களே, கர்த்தர் அந்த சந்தோஷத்தை எனக்கு தந்தார். இன்றைக்கி நான் நடந்து போகிறது தான் கர்த்தருக்கு சித்தம் என்று சொல்லி நான் நடந்து போனேன். ஆண்டவர் நமக்கு என்ன ஒரு பாதையை நியமித்தாலும் அதை ஏற்றுக்கொள்வோம். அவங்களுக்கு நல்ல பாதையாக இருக்குது, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்னு சொல்லி மாட்டோம். ஒரு நாள் நம்ம ஒப்பிட்டு பார்த்து விட வேண்டாம். அது நமக்கு கசப்பை கொண்டு வரும். அது நமக்குள்ளே இருக்கிற கேவலமான எண்ணங்களை அது வெளியே கொண்டு வந்து விடும், கோபத்தை கொண்டு வந்து விடும், இன்னொருவரை குறை சொல்லும்படியாக நாம் துணிந்து விடுவோம். அது நன்றாக இருக்காது. நாம் அப்படி குறை சொல்வதற்காக ஆண்டவர் நம்மை படைக்கவில்லை. இன்னொருவரோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்காக நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. பெருந்தன்மையோடு வாழும்படியாக நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பிரியத்துக்குரியவர்களை, என் மூலமாக தானே ஆண்டவர் வீட்டுக்கு வந்தார், நீ என்ன இப்போ வந்துட்டு உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசவே கூடாது. என் மூலமாக தானே உனக்கு அறிமுகமானார் பாஸ்டர், இப்போ என்ன ஓன்ட்டு க்ளோஸாக இருக்கார், எங்கள் வீட்டுக்கு வர்றதில்லை அப்படின்னு நம்ம ஒரு காலம் பேசக்கூடாது. ஒருவேளை அவர்கள் நம்ம மூலமாக அறிமுகமானவர்கிட்ட நம்ம பாஸ்டர் நெருக்கமாக இருக்கலாம், இல்லை நம்ம ஃப்ரெண்டு நெருக்கமாக இருக்கலாம், அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போகலாம், அல்லது அவங்ககிட்ட பேசலாம், நமக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படாத போல தோன்றலாம். அதை பெருந்தன்மையோடு கூட நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதைத்தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியம் என்று சொல்லி கருதுகிறேன். நாம் அதை பெருந்தன்மையாக இருப்போம்னா, நமக்கு அந்த நேரத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்படாவிட்டாலும், அந்த நேரத்தில் நம்மை பெரியவர்களாக அவர் கருதாவிட்டாலும், அதுக்கு பிறகு தானாக வருவாங்க, நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அன்று சிறுமைப்படுத்தப்படுகிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கிற நேரத்தில் நீங்கள் அமைதியாக சந்தோஷமாக கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பீர்கள் என்றால், கொஞ்ச நேரத்தில் டேபிள் ஸ்டாண்ட் ஆகும். எல்லாரும் உங்கள் பக்கமாக திரும்புவாங்க, உங்களை தேடி வருவாங்க, உங்கள்கிட்ட மணிக்கணக்காக பேச ஆசைப்படுவாங்க. பிரியத்துக்குரியவர்களே, நம்மை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் பயப்பட வேண்டாம். நமக்கு கடினமான பணிகள் வீட்டில் காத்திருக்கிறது, வேலை பார்க்குற இடத்துல காத்திருக்கிறதுனா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மிச்சவங்களாம் ஜாலியாக இருக்காங்க, உங்களை மாத்திரம் அதிகமாக வேலை செய்ய சொல்கிறாங்கனாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்றைக்கி வேலை பார்க்குற இடத்துல அதுதான் பெரிய பிரச்சனை.
அவங்கெல்லாம் வேலை செய்ய சொல்ல மாட்டேங்கிறாங்க, இவங்கள வேலை செய்ய சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்னை எப்போ பார்த்தாலும் வேலை செய்ய சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் கர்த்தர் இந்த பாதையை உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறார்ல, அது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போதைக்கு ஆண்டவர் அந்த கஷ்டத்தை நமக்கு அனுமதிச்சிருக்கார்ல, அவர் நன்மைக்கு தான் அனுமதிச்சிருப்பார். அதுக்கு பிறகு அந்த கஷ்டத்துலேருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். யார் இப்போ வேலை செய்யாமல் இருக்காங்களோ அவங்க பிறகு இன்னும் கொஞ்சம் நாளான பிறகு அவங்க வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஆண்டவர் உருவாக்குவார். எதுனாலும் உங்களுக்கு அநியாயம் நடக்கிறதுக்கு ஆண்டவர் விடவே மாட்டார். உங்களை வெட்கப்படுத்த ஆண்டவர் விடவே மாட்டார். உங்களை துன்பப்படுத்த காரணம் இல்லாமல் துன்பப்படுத்த ஆண்டவர் விட மாட்டார். அப்படி துன்பப்படுத்தினாங்கன்னா, காரணம் இல்லாமல் உங்களை வேலை செய்ய வச்சாங்கன்னா, இன்றைக்கி வேலை பார்க்குற இடத்துல காரணம் இல்லாமல் சாடை போட்டு உங்களை திட்டிகிட்டே இருந்தாங்கன்னா, அதுக்குரிய விளக்கரையத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்காமல் விடவே மாட்டார். நான் நேற்று கூட பேசி கொண்டிருந்தேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் வந்து ரொம்ப கெட்ட வார்த்தை பேசி எல்லாரையும் திட்டுவார், குடும்பத்தார் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவார். நிறைய படிச்சிருக்கிற மனிதன். அதுக்கு பிறகு கூட வேலை பார்க்குறவங்கள பிடிக்கலைன்னா பயங்கரமாக கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவார். பசங்களை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவார். எப்பவும் ரொம்ப கெட்ட வார்த்தையாக திட்டுவாராம். கடைசியில் இப்பொழுது ரொம்ப பலகீனப்பட்டு பிழைப்பாரா இல்லைங்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் வாலிப வயதில் மிக மோசமான ஒரு வியாதினாலே பீடிக்கப்பட்டிருப்பதையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பாடல் நடத்துவதே என்று சொன்னாங்க. நான் கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். பல நாட்களாக கெட்ட வார்த்தைகளை பேசி அவர் ரொம்ப எல்லாரையும் வேதனைப்படுத்தினார். இன்றைக்கி கூடிய விலைக்கரையத்தை செலுத்துகிற ஒரு நிலைமை. நம்மளை யாராவது துன்பப்படுத்துகிறாங்களா, நம்ம யாராவது நம்மளை வந்து வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களா, பக்கத்து வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களா, இல்லைன்னா நீங்கள் எங்கே போயிருக்கீங்களா அங்கே உங்களை ரொம்ப துன்பப்படுத்துகிறாங்களா, அமைதியாக இருங்க. ஒரு நாள் வரும்பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். இன்றைக்கி அவங்க ஒரு பயங்கரமாக அவங்க பவரில் இருக்கலாம், நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், வேலைக்கு மேலே வேலையை செய்ய சொல்லி துன்பப்படுத்தலாம். ஆனால் ஒரு நாள் வரும், ஆண்டவர் திரும்ப கொடுப்பார் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. அப்படி அவங்க ரொம்ப கவலைப்பட்டு ஒப்பிட்டு பார்த்து இவங்க ரொம்ப புலம்புறாங்க. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், 41 இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்றார். எதுக்கு நீ நிறைய காரியங்களை நினச்சி கவலைப்படுறாமா? தேவையில்லாத நிறைய கவலைகள் ஒன்ட்டு இருக்குது. தேவையானது ஒன்றே ஒன்று தான். கவலை தேவையில்லை, கண்ணீர் தேவையில்லை, ஒப்பிட்டு பார்க்குறது தேவையில்லை, குறை சொல்கிறது தேவையில்லை, இதை இப்படி பார்த்து அப்படி கோவப்படுறது தேவையில்லை. ஒன்றே ஒன்று தான், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள். ஆண்டவர் வந்து மாத்தாளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மரியாதை திட்டலை. அவர் மரியாதை விட்டு கொடுக்கல. ஆண்டவர் யாரையுமே விட்டு கொடுக்கல. பைபிளில் வாசிக்கும் போது அவர் ஒருவரையும் விட்டு கொடுக்கவே இல்லை. நீ தேவையில்லாமல் கலங்குறான்னு சொல்லி மாத்தாள் தான் சொல்கிறார். அநேக காரியங்களாலே கலங்குகிறாய், பல பிரச்சனைகள், இன்றைக்கி அநேக போராட்டங்கள், கலங்கிட்டு இருக்கலாம். மார்த்தாளை போல பல வருத்தங்கள், பல காரியங்களாலே கலங்கிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எவ்வளவு கவலை இன்னைக்கு இருக்கட்டும், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கட்டும், எவ்வளவு தேவைகள் இருக்கட்டும், அல்ல அதன் மத்தியில் உங்களை விட்டு எடுபடாத பங்கு ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளுங்கள். எதுக்காக உங்களை விட்டு எடுபடாத பங்கு என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறார்? நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் நம்மளை விட்டு எல்லாம் எடுக்கப்படும். நம்முடைய சொத்துக்கள் எடுக்கப்படும், நம்முடைய உடைமைகள் எடுக்கப்படும், வீடு விற்ற வேண்டிய சூழ்நிலை வரும், சரீரத்தில் சுகம் நம்மளை விட்டு எடுபட்டு போயிடும், நண்பர்கள் நம்மளை விட்டு எடுபட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு எடுபடவே மாட்டார், நம்மை விட்டு போகவே மாட்டார். ஆண்டவர் எல்லா நிலைமையிலும் நம்மை நேசிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு பலன் கொடுப்பார், நம்மை தூக்கி நிறுத்துவார். நம்மை விட்டு எடுபடாத பங்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை விட்டு போகவே மாட்டார், அவர் உங்களை வெறுக்கவே மாட்டார், அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார், அற்புதங்களை காண பண்ணுவார். உயர்வான அடைக்கலத்தில் நம்முடைய ஆண்டவர் உங்களை வைப்பார். பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் இந்த நாளில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். ஆண்டவர் உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, he is the portion, should never be taken away. ஆண்டவரை என்னை விட்டு நீங்கள் போக மாட்டீங்க, என்னை விட்டு கொடுக்க மாட்டீங்க, என்னை கைவிட மாட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் சந்தோஷமாக சொல்லுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உலகம் தர முடியாத ஒரு சந்தோஷம் வரும். ஆண்டவர் உங்களோட இருக்கார், உங்களை ஆசீர்வதிக்காருன்னு யாரெல்லாம் உங்களை விட்டு போனாங்களோ அவங்களாம் திரும்பி வருவாங்க. எதெல்லாம் எடுபட்டு போச்சோ அதெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி கொடுக்க மாட்டார், 2 மடங்கு கொடுப்பார், 100 மடங்கு கொடுப்பார், 1000 மடங்கு கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். தள்ளப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளே, கவனிப்பாரற்ற நாதியற்று கிடக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை தேடி எல்லோரும் வரும்படியான ஒரு காலங்கள் வரும். ஆனாலும் கூட இந்த நாளில் கற்றுக்கொண்ட பாடங்களை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். நம்மளை யார் கவனித்தாலும் கவனிக்கேட்டாலும் யார் குடும்பப்படுத்தணும் கவலையே பட வேண்டாம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் பார்த்துட்ருக்கார், நமக்கு படுற கஷ்டத்தை பார்த்து நமக்கு சரியானபடிக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து நம்மை கனப்படுத்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா?
அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட மரியாள் மாத்தாள் மூலமாக நாங்கள் எவ்வளவு நல்ல பாடங்களை, வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை எல்லாம் படிப்பதற்கு கர்த்தாவே நீங்கள் உதவி செய்திருக்கீங்களே அப்பா. அப்பா, நீங்கள் எங்களை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கப்பா. எத்தனை வயதானாலும் எங்களை விட்டு போக மாட்டீங்க. நண்பர்கள் வராங்க போகிறாங்க, உலகத்தன்பு வருது போகுது, ஆசீர்வாதங்கள் வருது போகுது, சூழ்நிலைகள் வருது போகுது, மாறுது வருது இல்லை. ஆனால் நீங்கள் உங்களை விட்டு போகவே மாட்டீங்கப்பா. என்னுடைய முதிர் வயதில் நீ என்னை தள்ளாதிருப்பீர் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறாரே ராஜா. ஆண்டவர், எங்களை தள்ளவே மாட்டீங்க, எங்களை வேண்டான்னு சொல்லவே மாட்டீங்க, எங்களை ஒதுக்கவே மாட்டீங்க, எங்களை ஆண்டவர் வெறுக்கவே மாட்டீங்க. இந்த அன்பிற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான நாளில் கூட இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும், முக்கியமாய் வேலை பார்க்குற இடத்துல மிகவும் கொடுமையாக நடத்தப்பட்டால், வாழப்போயிருக்கிற இடத்துல கொடுமையாக நடத்தப்பட்டால், ஆனால் வீடு கட்டிருக்கிற இடத்துல, புதிதாக கட்டிருக்கிற இடத்துல கொடுமையாக நடத்தப்பட்டால், தொழில் தொடங்கிற இடத்துல பக்கத்தில் இருப்பவர்களால், ஏற்கனவே இருப்பவர்களால், அந்த ஒரு சீனியர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டால், அவர்களுக்கு எப்படியாவது நீர் உதவி செய்ய வேண்டும், பொறுமையை தர வேண்டும் ஆண்டவரே, சகிக்கிற தன்மையை தர வேண்டும், ஒருவரோடும் ஒரு காலம் ஒப்பிடாத ஒரு மனதை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களை விட்டு நீங்கள் எடுபட மாட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா ராஜா, நாங்களுடைய சமூகத்தில் மணிக்கணக்காக காத்திருப்போம், நாள் கணக்காய் காத்திருப்போம். அதற்காக சோத்திரம். வியாதிகள் மறையட்டும், புண்கள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், கிருமிகள் மறையட்டும், பரவக்கூடாது, மரணம் வரக்கூடாது, சரீரம் பலகீனம் அடையக்கூடாது, அது தடுமாறக்கூடாது. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற ஒரு உறங்காரணப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். எப்படியாவது உடைய பிள்ளைகள் ஆண்டவரை நடப்பதற்கு தேவையான பலனை தரணும். படுக்கையில் யாருமே இருக்கக்கூடாது, விழுந்துடக்கூடாது, எலும்பு முறிஞ்சிடக்கூடாது, முக்கியமாக வயதானவருக்கு கீழே விழுந்துடவே கூடாது. ஆண்டவர் அடிபட்டுறக்கூடாது, எலும்பு முறிஞ்சிடக்கூடாது, சர்ஜரி எலும்பு உடஞ்சிட்டுங்கிற செய்தியே வரக்கூடாதப்பா. ஆண்டவரே தோத்துறேன் ஐயா. வேலைக்கு வராங்க போகிறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க, ரோட்டில் ஒரே டிராஃபிக்காக இருக்குது, எந்த ஆக்சிடெண்ட் வரவே கூடாது. உடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே விபத்துங்கிற துர்ச்செய்தி வரவே கூடாது, அந்த பால் கடிப்பு வரவே கூடாது. பகலில் பறக்கும் அம்பிற்கும், இரவில் நடமாடும் கொள்ளை நோக்கி, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும், இருளின் பயங்கரங்களுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. நீண்ட காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகள், வீடு கட்ட முடியவில்லையே, சம்பாதிக்க முடியவில்லையே, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலையே, ஐயோ எனக்கு திருமணம் ஆகலையே, குழந்தை இல்லையே, நான் என்ன செய்வேன், தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்தரலும். ஆண்டவரே, போதை அடிமைத்தனம், மொபைல் அடிமைத்தனம், பைக் அடிமைத்தனம் என்று ஆண்டவரே எத்தனையோ பேர்கள் தவிக்கிறார்கள். அவர்களுக்கு விடுதலை தாரும், குடும்பத்திற்கு சமாதானத்தை தாரும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை குடித்து வீணாக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கெட்ட குமாரர்களுக்காக, குமாரத்திகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தாய் தகப்பனை கண்ணீரை கண்டவர்கள் சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உலகம் இருக்கிற அத்தனை மக்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே தோத்திரம். இந்திய தாய் திருநாட்டின் மக்களை ஆசீர்வதியும். அனைத்து தேவனுடைய பிள்ளைகளை ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும். ஆசிரியர் ராட்சப்பிள்ளை தொட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, கருத்தாய் ஜெபிக்கிற, காணிக்கைகளை தாங்குகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதியும். அடைக்கலான் குறைய முதியோர் உள்ளத்தில் தங்க அநேக இடங்கள் உண்டே, அநேகர் அழைத்து கொண்டு வாரும். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படும். இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்தும். அப்பா, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, இவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தருடைய அந்யோன்ய ஐக்கியமும், வல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இந்த வருடம் முழுவதும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.